அடிக்ஷன் வந்து இனிஷியலாக இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அஸ் ஒரு சோஷியல் ஒரு ட்ரிங்க், சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ட்ரிங்காக தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதில் என்ன கோல்னா ஃபர்ஸ்ட் தே ஷுட் நோ தட் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து there has been an increase in alcohol addiction, especially among young adults. ஸோ அதோட ரீசன் வந்து என்னென்னா நிறைய ரீசன் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, சோஷியல் ப்ரெஷர், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லோன்லினஸ், இதெல்லாம் நிறைய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் பிஹைண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன். ஸோ இப்போ என்னென்னா அது ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து இனிஷியலாக இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அஸ் ஒரு சோஷியல் ஒரு ட்ரிங்க், சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ட்ரிங்காக தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஓவர் டைமில் வந்து டிபெண்டன்சி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ சைக்கலாஜிக்கலி வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து இட் ரிலீசஸ் டோபமைன். அது வந்து ஒரு ஃபீல் குட் கெமிக்கல் இந்த பிரெயின். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ப்ளஷர் வந்து கொடுக்குது. ஸ்ட்ரெஸ்லேருந்து அஃப்கோர்ஸ் ரிலீஃபும் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்கஹால் அடிக்ஷன் வந்துட்டு ஒரு கோப்பிங் மெக்கானிசமாகவும் நிறைய பேர் பார்க்குறாங்க. லைக் ஒரு ட்ராமா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லா இடத்துலையும் இருந்து ஒரு கோப் பண்ணுறதுக்காகவும் பார்க்குறாங்க. இது வந்து டெம்பரரி எஸ்கேப்பாக இருக்கும். ஆனால் இட் வர்சன்ஸ் மென்டல் ஹெல்த். ஸோ ஆனால் சைக்கலாஜிக்கலி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஆனால் ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் ஃபியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் த நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அண்ட் அது வந்து ஒரு ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸும் டீச் பண்ணும். கோப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸும் நிறைய டீச் பண்ணும். அடுத்து வந்துட்டு மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங். ஸோ மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங் வந்து தெரபிஸ்ட் வந்து they'll help the client to மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஹார்ம்ஃபுல் பிஹேவியர்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தெரபிஸ்ட் வந்து எம்பத்தி நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபியூ கோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன கோல்னா ஃபர்ஸ்ட் தே ஷுட் நோ தட் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்டாப் பண்ணணும் அந்த அடிக்ஷனை. அண்ட் மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குரூப் தெரப்பி அண்ட் சப்போர்ட் குரூப்ஸ். ஸோ குரூப் தெரப்பி அண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா when அந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்டட் பீப்புள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ they'll know that they are not alone. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும் அண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபேமிலி தெரப்பி. ஸோ ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து இட் அஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி தட் பர்சன் பட் ஆல்சோ த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி தெரப்பியும் கொடுக்கலாம். ஸோ டு கன்க்ளூட் என்னென்னா ஆல்கஹால் அடிக்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹேபிட். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட், ரைட் சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்தா ரெக்கவரி இஸ் பாசிபிள்.